சூரியமூர்த்திக்கு அது எதிர்பாராத விஷயமாகவே இருந்தது. இப்படி ஒரு சந்திப்பு இன்று நடக்கும் என்று கொஞ்சமும் அவன் எதிர்பார்க்கவில்லை. மேசை மீது கிடந்த பழுப்பு நிற கடிதத்தின் உரையில் கண்பதித்தவாறு அமர்ந்திருந்தவனின் மனதில் கடந்து போன 5 ஆண்டுகளுக்கு முன் நடந்த அந்த நிகழ்ச்சிகள் ஒன்றன் பின் ஒன்றாய் ஓடி வந்தன. தனது அலுவலக அறையின் கதவுகள் திறக்கப்பட்டு நண்பன் குமார் வந்து அவனுக்கு முன்னால் அமர்ந்து 10 நிமிடங்கள் ஓடிப்போனது அவனுக்கு புலனாகவில்லை. அவன் எழுந்து வந்து தோளில் கை வைத்து தொட்டு உசுப்பிய பின்பே தெளிவு பெற்று திரும்பினான். என்ன சூர்யா, உலகத்தையே மறந்து போயிருக்கியே, புதுசா பிசினஸ் பிளானோ? சூர்யா அதிர்வுடன் பார்த்தான். நண்பனின் முகத்தில் தெரிந்த விளையாட்டுத்தனம் அவனை சமநிலைக்கு கொண்டு வந்தது. எப்ப வந்த குமார், ரொம்ப நேரமாச்சா? நீ இந்த சன்னலை தாண்டி காத்துல ஏறி அந்த மலையில நடந்து அப்புறம் அந்த கடல்ல குதிச்சு அதுல 2 கொக்கு மீனை பிடிக்க முயற்சி பண்ணினப்பவே வந்துட்டேன்பா. இருவரும் சிரித்தார்கள். தொடர்ந்து சூர்யா பேசினான். இன்னைக்கு நான் எதிர்பார்க்காத விஷயம் நடந்துச்சு குமார். அதுதான் என்னை உலுக்கிடுச்சு. காலத்தோட விளையாட்டை நினைச்சு மலைச்சு போயிட்டேன். நமக்கும் மேல ஒரு சக்தி இருக்குன்னு சொல்றதை இப்ப நான் நம்புறேன். உருக்கமும் நெகிழ்வுமாய் சொன்னான். குமார் அதிசயமாய் அவனை பார்த்தான். அவனோடு பழகிய இந்த 5 ஆண்டுகளில் இப்படி அமைதியாய் அவனை அவன் பார்த்ததே இல்லை. எப்போதும் சிற்றெரும்பு போல் ஓடிக்கொண்டும் சிட்டுக்குருவி போல் பறந்து கொண்டும் தொழிலில் கவனம் செலுத்தக்கூடியவன் அவன். ஒரு மணித்துளி கூட வீணாவதை விரும்பாதவன். வெட்டி பேச்சில் நேரம் கழிக்காதவன். அந்த சூரியமூர்த்தி தான் இன்று இப்படி சிந்தனை வடிவமாய் சிலையாய் உட்கார்ந்திருக்கிறான். குமார் அவன் முகத்தை சற்று பார்வையால் அளந்தான். சில நிமிட கணிப்பில் அருமை நண்பனின் அகப்போராட்டம் அவனுக்கு தெரிய ஆரம்பித்தது. சூர்யா, என்ன இது சின்ன பிள்ளையாட்டம், கண்ணுல கண்ணீர்? குமார் கேட்டதுமே சூர்யாவின் கண்ணீர் பெருக்கம் அதிகமாகியது. சட்டென்று மேசையில் கிடந்த டிஷ்யூவை எடுத்து கண்ணீரை ஒற்றி எடுத்தான். அவன் வந்திருந்தான் குமார் சொல்லிவிட்டு மேசையில் கிடந்த பேப்பர் வெயிட்டை கையில் எடுத்து வைத்து கொண்டான். அவனா? யாரை சொல்ற நீ? குமார் விளங்காமல் கேட்டான். சந்திரசேகர் சொன்னவன் கண்கள் நிலம் பார்த்தன. சந்திரசேகரா? எப்படி வந்தான்? எதுக்காக வந்தான்? மறுபடியும் ஏதாச்சும் கஷ்டத்தை கொடுக்க நினைக்கிறானா அவன்? ஆத்திரமாய் கேட்ட நண்பனை சூர்யா அமைதிப்படுத்தினான். இல்லை குமார், பெரிய கஷ்டத்திலே இருக்கிறதா சொன்னான். என்ன சொல்ற நீ? பால்ல குளிச்சு பன்னீர்ல வாய் கொப்பளிக்கிறதா தம்பட்டம் போட்டவனுக்கு கஷ்டமா? என்னால நம்ப முடியலையே. சூர்யா கடிச்சிட்டு பொணம் சுடுகாட்டுக்கு போயிடுச்சான்னு பார்க்குமாம் கொம்பேரி மூக்கன் பாம்பு. அந்த மாதிரியில இருக்கு இவன் கதை. சூர்யா அவனை இடைமறித்தான். இல்ல குமார், அவன் நிஜமாகவே பாதிக்கப்பட்டிருந்தான். அவதான் இவனை இங்கே அனுப்பியிருக்கா. இந்த கவரை பாரேன். மேசையில் கிடந்த கடினமான கடித உரை ஒன்றை அவனிடம் காட்டுகிறான். எடுத்து பார்த்த குமார் கண்கள் வியப்பால் விரிகின்றன. எதிரே இருந்த நண்பன் மேல் அனுதாபம் அதிகமாகின்றது. பட்டை உரிக்கப்பட்ட மரம் தனக்குத்தானே தோலை வளர்த்து கொண்டு தன்னை மூடிக்கொள்வது போல் பலமுறை பட்டை உரிக்கப்பட்ட மரம் இந்த சூரியமூர்த்தி. அவனது தொல்லைகளுக்கெல்லாம் காரணமாயிருந்தவனே இந்த சந்திரசேகர் தானே. அவன் எதற்காக இவனை தேடி இங்கே வந்தான்? அவனை நினைத்து இவன் ஏன் வேதனைப்படுகிறான்? மனம் விரும்பிய நிலையில் நண்பனை தட்டி கொடுத்துவிட்டு அங்கிருந்து வெளியேறுகிறான். அவனது துயரங்களை அவனை ஆற வைத்து கொள்ளட்டும் என்ற நினைவோடு காரில் ஏறி வீட்டுக்கு கிளம்பினாலும் மனம் என்னவோ சூரியமூர்த்தியிடமே நின்று கொண்டு வர மறுத்தது. நட்புக்கு இலக்கணம் வகுத்தவன் அல்லவா அவன். கடந்து போன 5 ஆண்டுகளுக்கு முன் இந்த சிலாங்கூர் மாநிலத்திற்கு சூரியமூர்த்தி வந்தபோது கொண்டு வந்தது ஒரு சிறிய பிரீப் கேஸும் ஒரு ஃபைலும் 2 பேண்ட் ஷர்ட்டும் தான். ஆனால் இன்று அவன் அடைந்திருப்பதோ அபரிமிதமான வளர்ச்சி. 2 ஜவுளி நிறுவனங்கள் அவனுக்கு சொந்தமாயிருந்தன. ஓர் உணவகத்திற்கும் உரிமையாளராகி இருந்தான். இவற்றுக்கும் மேலாக ஏற்றுமதி இறக்குமதி நிர்வாகம் வேறு. ஒரு சாதாரண பலகாரக்கடை உரிமையாளரான ராமனின் ஒரே பிள்ளையாய் பிறந்து 5 வயதிலேயே பெற்றவளை மலேரியா காய்ச்சலுக்கு பறிகொடுத்துவிட்டு அதன் பின் எல்லாமே அப்பா என்றாகி அவனுக்காக அப்பா எல்லா ஆசாபாசங்களையும் துறந்து ஒரு தியாக வேள்வியே நடத்தி அவனை மனிதனாக்கியது அவனின் பருவகால வரலாறு.
ஆனால் அதன் பின், அதாவது யுனிவர்சிட்டி மலாயாவில் ஒரு பொருளாதார பட்டதாரியாகி அப்பாவின் கனவை நனவாக்கிய கணிப்பில் நின்றபோது அவன் வாழ்க்கையில் தோன்றிய காதல் என்னும் வானவில் அவசரமாய் கலைந்து போனதுதான் அவன் நெஞ்சில் மாறாது வடுவாகி போனது. சூரியமூர்த்தி கௌசல்யாவை முதலில் ஒரு சாலை விபத்தில்தான் சந்தித்தான். உடல் நலமில்லாத தனது தாயாரை அழைத்து கொண்டு சாலையை கடந்த போது மோட்டார் சைக்கிளினால் மோதப்பட்டு காயமடைந்து மயக்கம் போட்டு தாய் கீழே விழ கௌசல்யா தவித்து போனாள். அதுவே தொடர்கதையாய் வளர்ந்து கௌசல்யாவின் அம்மாவின் விருப்பத்தோடு காதல் என்ற பயிர் வளர ஆரம்பித்தது. வறுமை கோட்டில் சூழ்ந்து கொண்டிருந்த தாயும் மகளும் சூரியமூர்த்தியின் வசதியை கண்டு அவனால் தங்கள் எதிர்காலம் சிறப்பாக அமையும் என நம்பினார்கள். பட்டப்படிப்பை முடித்து வந்திருந்த சூரியமூர்த்தி பத்திரிகையை பார்த்துவிட்டு விண்ணப்பித்திருந்த நிறுவனத்திடமிருந்து அவனுக்கு உடனடி அழைப்பு வந்திருந்தது. மகிழ்ச்சியால் துள்ளி குதித்தான். அந்த அழைப்பை அப்பாவின் பாதங்களில் வைத்து வணங்கினான். அப்பாவின் ஆசிர்வாதத்துடன் ஆலோசனை, அறிவுரை ஆகியவற்றையும் ஏற்றுக்கொண்டு கௌசல்யாவின் வீட்டிற்கு போய் விவரம் சொல்லி பயணமானான். எத்தனை வருஷமானாலும் என் பொண்ணு உனக்குத்தான் தம்பி, நீ சந்தோஷமா போயிட்டு வா என்று தாயும், அங்கே போனதும் என்னை மறந்துடாதீங்க, உங்களுக்காக நான் காத்துட்டு இருப்பேன், நீங்க வரலைனா உங்களை நினைச்சே செத்து போவேன் என்று மகளும் உறுதியளிக்க மிகவும் மனநிறைவோடு கிளம்பினான் சூரியமூர்த்தி. வந்த இடத்தில் புதுவேலை, புதிய அனுபவம், புதிய நண்பர்கள். ஒரு மாதத்தில் அப்பாவை அழைத்து கொண்டான். கரண்டி பிடித்தே காய்த்து போன கைகளுக்கு ஓய்வு கொடுத்தான். ஈசி சேரும் பத்திரிகையுமாய் அப்பா உட்கார்ந்திருப்பதை பார்க்கும் போது மனம் சந்தோஷத்தில் மிதக்கும். தன்னை வளர்த்து ஆளாக்க தன்னையே கரைத்து கொண்ட சந்தனம் அல்லவா அவன் தந்தை. நிமிடத்திற்கு நிமிடம் நினைந்து நினைந்து உருகி அவரை வழிபட்டான். 6 மாதம் ஓடிய போது ஒரு நாள் அவனை அழைத்து அப்பாவே அவனிடம், நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ சூர்யா, எனக்கும் வயசாகுது, பேர பிள்ளைகளோடு விளையாட ஆசையா இருக்குடாப்பா என்ற போது மெல்ல அவரிடம் கௌசல்யாவை பற்றி கூறினான். அப்பா திகைத்து போனார். அவருடைய அனுமதியை பெற்றுக்கொண்டு இரவோடு இரவாக பயணம் செய்து கௌசல்யா வீட்டிற்கு போனான். வழிநெடுக 1000 கற்பனைகள். திடீரென்று போய் அவர்களை வியப்பில் ஆழ்த்த வேண்டும் என்ற இரகசிய திட்டம் மனதில். சூரியமூர்த்தி பஸ் நிறுத்துமிடத்திலேயே முகம் கழுவி தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு அழகாய் மிடுக்காய் நடந்து போனான். ஏதோ சிறு சிறு மாற்றம். புதிதாய் வண்ணம் பூசப்பட்டு வாசலுக்கு புது கம்பி வேலிகள் போடப்பட்டிருந்தன. பார்க்கும் போதே அண்மையில் ஏதோ சுபகாரியம் நடந்து முடிந்திருந்த அடையாளங்கள் காணப்பட்டன. வீட்டை நெருங்கினான். பூட்டப்பட்டிருந்த கம்பி வேலியை பிடித்து கொண்டு நோட்டமிட்டான். பின்பு தொங்கிக் கொண்டிருந்த பூட்டை ஆட்டினான். அந்த ஓசை கேட்டு கௌசல்யாவின் அம்மா வெளியே வந்தாள். அவள் கூட கொஞ்சம் மினுமினுப்பாய் தெரிந்தாள். சூரியமூர்த்தியை பார்த்து வாயெல்லாம் பல்லாக சிரித்து கொண்டே பூட்டை திறந்துவிட்டு, வாங்க தம்பி, இப்பதான் பாதை தெரிஞ்சுதா உங்களுக்கு என்றவாறே அவனை உள்ளே அழைத்து போய் அமரச் சொன்னாள். அவனும் அமர்ந்தான். கொஞ்சம் இருங்க தம்பி, குடிக்க ஏதாச்சும் கொண்டு வரேன். அவனுக்கு என்ன வேண்டும் என்று கூட கேட்காமல் அவள் உள்ளே போக அவன் மேசையில் கிடந்த புதிய ஆல்பத்தை கையில் எடுத்து திறந்தான். ஆல்பத்தின் முதல் பக்கமே அவனை முகத்தில் அறைந்தது. அவசரமாய் அடுத்தடுத்த பக்கங்களை புரட்டுகிறான். மீண்டும் மீண்டும் அடிகள் விழுகின்றன. ஆரம்பத்தில் முகத்தில் விழுந்த அடிகள் இப்போது இதயத்தை பதம் பார்த்தது. வலி தாங்காது இடது கையால் நெஞ்சை பிடித்து கொள்கிறான். அந்த அழகிய ஆல்பம் விரித்தபடியே மேசையில் கிடந்தது. நீர் தழும்பும் விழிகளுடன் அதை பார்க்கிறான் சூர்யா. புன்னகையும் புதுப்பட்டும் பொட்டுமாய் கௌசல்யா மனக்கோலத்தில் சிரித்து கொண்டிருந்தாள். அந்த சிரிப்பு அவனையே கேலி செய்வது போலிருந்தது. ஆத்திரமாய் அதை கையில் எடுக்கும் போது அந்த அம்மாள் காப்பியுடன் வந்தாள். அவன் முகத்தில் காணப்பட்ட உணர்ச்சி வேகங்கள் அவளுக்கு எதையோ உணர்த்தியது. தப்பா நினைச்சுடாதீங்க தம்பி, நீங்க சொன்ன மாதிரி என்னால் காத்திருக்க முடியல. அதுலேயும் அந்த தம்பி உங்களை விட 4 பங்கு ஆஸ்திக்கு சொந்தக்கார பிள்ளை. பொண்ணு வசதியாக வாழணும்னு ஆசைப்பட்டா. அதனால தான் அந்த பிள்ளை வந்து கேட்டதும் கொடுத்துட்டேன்.
இப்போ சொந்த வீடு, காரு, நகை நட்டுன்னு நல்லா இருக்கா தம்பி? அதற்கு மேல் அவன் அங்கே நிற்கவில்லை. வந்த சுவடு மறைவதற்குள் ஊர் திரும்பினான். அவன் ஆசை நிராசையானது கண்டு அப்பாவும் மனமுடைந்து போனார். ஒருவருக்கொருவர் ஆறுதலாய் இருந்து ஓராண்டு கழித்து சூரியமூர்த்திக்கு அமராவதியை அப்பாவே தேடிப்பிடித்து திருமணம் செய்து வைத்தார். சூரியமூர்த்திக்கு முதலில் விருப்பமில்லை என்றாலும் அமராவதியின் குணம் அவனை சமநிலைக்கு கொண்டு வந்தது. அமராவதி அவனுக்கு வலதுகரமாய் விளங்கினாள். அவனது தொழில் மேன்மைக்கு அவளே தூண்டுகோலாய் இருந்தாள். எந்த நிறுவனத்தில் மேலதிகாரியாய் இருந்தானோ அந்த நிறுவனத்திற்கே உரிமையாளர் ஆனான். வீட்டில் சந்தோஷம் நிரம்பி வழிந்தது. அப்பாவிற்கு அளவு கடந்த ஆனந்தம், மகிழ்ச்சி. மகனின் மகிழ்ச்சி அப்பாவின் மகிழ்ச்சியை வளர்த்தது. இந்த நேரத்தில்தான் குமார் வந்து சேர்த்தான். பங்குச்சந்தை தொழிலின் நல்ல அனுபவமும் ஆற்றலும் மிக்க அவன் வருகை சூரியமூர்த்திக்கு மிகச்சிறந்த வாய்ப்பாக அமைந்தது. நல்ல தொழில்முறை வாய்ப்புகளை அவன் சூரியமூர்த்திக்கு கற்றுக் கொடுத்தான். பணம் வந்து குவிந்தது. நிறுவனம் வளர்ச்சி கண்டது. வேலையாள்கள் அதிகமானார்கள். அடிக்கடி வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் ஏற்படும். சூரியமூர்த்தி நாட்டில் உள்ள முக்கிய தொழிலதிபர்கள் பட்டியலில் இடம்பெற்றான். அறிவும் அழகும் நிறைந்த அன்பான மனைவி, உண்மையான நேசமும் செயல்திறமையும் கொண்ட நண்பன், நடமாடும் தெய்வமாய் அப்பா. சூரியமூர்த்தி கவலையில்லாத மனிதனாய் காலத்தை ஓட்டிக்கொண்டிருந்த போதும் மனதிற்குள் ஒரு மூலையில் கௌசல்யாவின் ஏமாற்றம் மற்றும் நீரு பூத்த நெருப்பாகவே கனன்று கொண்டிருந்தது. அன்பை விட பணம்தான் பெரிதென நினைக்கக்கூடிய பெண்ணாக அவள் இருந்து விட்டாளே என்ற வருத்தம் சில சமயங்களில் பணத்தின் மீதே வருத்தத்தை, வெறுப்பை உண்டாக்கும். அவள் அவனுக்கு மாறுபட்ட பெண்ணாகவே தெரிந்தாள். எத்தனை முறை மறக்க முயன்றாலும் அவள் மீது இனம் புரியாத அன்பு மட்டும் எப்போதும் ஒட்டிக்கொண்டு அவன் மனக்கூட்டில் ஒளிந்து கொண்டிருந்தது. இந்த நிலையில் தலைப்பிரசவத்தில் அமராவதி அவனை விட்டு பிரிந்தாள். அது அவனுக்கு சோகத்தை மட்டுமல்ல, மிகப்பெரிய இழப்பையும் ஏற்படுத்தியது. எல்லாமே அவளாக இருந்து குடும்பத்தையும் அவனையும் நிர்வாகம் பண்ணி கொண்டிருந்தாள். போன பின் அவன் சில நாள் எதையும் செய்ய முடியாமல் தவித்து போனான். அந்த நேரத்தில் குமார்தான் அவனுக்கு சகலமுமாய் இருந்து ஆறுதல் கூறினான். 2-3 வருடங்கள் ஓடின. மனத்தில் ரணங்களும் மாறி அவன் சமநிலைக்கு வந்துவிட்ட இந்த நேரத்தில்தான் அந்த சந்திரசேகரன் அவன் முன் வந்து நின்றான். தான் உயிருக்குயிராய் காதலித்த கௌசல்யாவை தன் பணத்தையும் பதவியையும் காட்டி மணந்து கொண்டு தன்னுடைய சந்தோஷத்திற்கு சமாதி கட்டியவன் இன்று எல்லாவற்றையும் இழந்து ஓட்டாண்டியாய் வந்து தனக்கென்று ஒரு உத்தியோகத்தை தேடி, அதுவும் கௌசல்யாவால் அனுப்பப்பட்டிருக்கிறான் என்பதை அறிந்து மனதிற்குள் பலவித போராட்டங்கள். குமார் சந்திரசேகரை முன்பே சூர்யாவின் மூலம் அறிந்திருந்த காரணத்தினால் அவனை பழிவாங்க இதுவே சரியான தருணம் என்று முடிவு செய்தான். வேண்டாம் சூர்யா, அவனுக்கு உதவி செய்யாதே, அப்பத்தான் அவனுக்கு திமிரடங்கும், இதுவே சரியான சந்தர்ப்பம் என்றான். புன்னகையோடு அவனுக்கு சமாதானம் செய்துவிட்டு வீட்டிற்கு போனவன் அப்பாவிடம் சொல்லிக்கொண்டு காரை எடுத்துக்கொண்டு கடை தெருவுக்கு புறப்பட்டான். சில பரிசு பொருள்களை வாங்கினான். கௌசல்யாவின் வீட்டிற்கு புறப்பட்டான். முன்பிருந்த அதே வீடு, அதே அம்மா அவனை கண்டதும் குற்ற உணர்வுடன் உள்ளே நின்றவாறே அவனை வரவேற்று அமரச் செய்கிறார். குழந்தைகள் ஓடி வருகின்றனர். பரிசு பொருள்களை கொடுக்கின்றான். கௌசல்யா வருகிறாள். அதிர்ச்சியுடன் பார்க்கிறாள். பலவித உணர்ச்சியின் பிரதிபலிப்பு. நான் தான் கௌசல்யா, உன் புருஷனை தம்பிகிட்ட அனுப்பி வச்சேன். என்ன இருந்தாலும் நம்ம பிள்ளையாச்சே. நான் நம்பினது வீண் போகல. மாப்பிள்ளைக்கு வேலையும் வீடும் அங்கேயே ஏற்பாடு பண்ணிட்டாங்களாம். முன்னையும் குழந்தைகளையும் பார்த்துட்டு போகலாம்னு தம்பி வந்திருக்கு, பேசிக்கிட்டு இருங்க, நான் காப்பி கொண்டு வரேன். அம்மா உள்ளே போய்விட்டாள். அமைதியாய் அவளை பார்த்த சூரியமூர்த்தி, ஆமா கௌசல்யா, நீயும் பிள்ளைகளோடு அங்க வந்துட்டா எனக்கும் சந்தோஷமா இருக்கும். உங்களையும் எப்போதும் பார்த்து கொண்டே இருக்கலாம். அடுத்த வாரமே நீங்கள் எல்லாம் புறப்பட்டு வந்துடுங்க. அவளுக்கு அவன் வருகையும் பேச்சும் கடந்த காலத்தில் நடந்து முடிந்துவிட்ட விஷயங்களும் ஒன்றன் பின் ஒன்றாய் பின்னிக்கொண்டு சங்கடப்படுத்தின. என்னென்னவோ நினைத்தாள்.
பழைய நினைவுகளில் தன்னை பழிவாங்க திட்டமிட்டு தன் பணத்தால் காரியம் சாதிக்க வந்து விட்டதாய் நினைத்தாள். அவனை ஒருமுறை ஏற இறங்க பார்த்தாள். உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். நீங்க பிச்சையாய் போடுற இந்த வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம். 4 வீட்டில் கூலி வேலை செய்தாச்சும் நான் என் பிள்ளைங்களை காப்பாத்திடுவேன். அந்த நிம்மதி போதும். தயவு செய்து இங்கிருந்து போயிடுங்க. உங்க பணத்தால என்னை விலை கொடுத்து வாங்காதீங்க. சூர்யா தன் இருதயம் இருக்கின்ற பக்கம் இடது கையை வைத்து மெல்ல அழுத்தி பிடித்தான். அது படபடவென்று அடித்து கொண்டது. மனக்கூட்டில் ஒளிந்து கிடந்த அன்பின் பறவை அடிபட்டு துடித்தது. மெல்ல இழுத்தான். அவளை மறுபடியும் ஒரு முறை பார்த்தான். எதையும் சொல்லாமல் வெளியேறினான். மேல் சட்டை இல்லாத அவளுடைய பிள்ளைகள் அவன் பின்னால் ஓடி வந்து வேடிக்கை பார்த்தன. உள்ளே இருந்த அம்மா வெளியே வந்தாள். அவன் கிளம்பி விட்டான். தாயும் மகளும் விக்கித்து நின்றார்கள். 10 நிமிடங்கள் சென்றிருக்கும். வீட்டுக்குள்ளிருந்த தொலைபேசி அலறியது. ஓடிப்போய் கௌசல்யா எடுக்கிறாள். மறுமுனையில் சந்திரசேகர் பேசினான். கௌசல்யா, எனக்கு மலேசிய தலைநகரில் மேனேஜர் வேலை கிடைச்சிருக்கு. 2 நாள்ல நான் வேலையை ஒப்புக்கொள்ளணுமாம். வீடும் அங்கேயே. அது மட்டுமல்ல, நமக்குன்னு கார் கூட முதலாளி ஏற்பாடு பண்ணிட்டாரு. நீ தயாரா இரு. கௌசல்யா மகிழ்ச்சியில் திணறிப்போனாள். அவள் மனத்தில் சூர்யா நிறைந்து போனான். தன் கணவனுக்கு வேலையும் வீடும் காரும் கொடுத்த அந்த முதலாளி தெய்வமாய் தெரிந்தான். விடுவிடுவென்று காரியத்தில் இறங்கினாள். சோர்ந்து கிடந்த மனத்தில் புது உற்சாகம் உண்டானது. புது வாழ்வு கொடுத்த கடவுளுக்கும் அந்த முதலாளிக்கும் மனத்தால் நன்றி கூறிக்கொண்டாள். ஆனால் அவளுக்கு மறுவாழ்வளித்தது சூர்யா என்பதோ அந்த முதலாளி சூரியமூர்த்திதான் என்பதோ இன்னும் புரியவில்லை. அன்றைக்கும் இன்றைக்கும் தன்னை புரிந்து கொள்ளாத அந்த அவசர புத்தி படைத்த பெண்ணிடம் தன் தூய மனத்தை திறந்து காட்ட அவனும் விரும்பவில்லை. எந்தவித பிரதிபலனும் எதிர்பாராமல் வலம் வந்து கொண்டிருக்கும் சூரியனைப் போல் அவனும் தன் பயணத்தை தொடங்கிவிட்டான். சுவாரஸ்யமான கதைகளை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.